ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்குது. ஏன்னா சார் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரெஸ்ஸிங் போட்டுட்ருக்கேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு எனக்கு ஒன்றுமே சரியாகலை அப்படின்றதுனால வீக்லி ஒன்ஸ் வந்து சார் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னதுனால நான் போய் பார்க்க போவேங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன் அப்படின்னா எனக்கு முதல் ஆப்ரேஷனில் நான் அங்கே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அடிக்கடிக்கு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்கிறது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உதவி செய்யணும் அப்படின்றது. இது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து அந்த பசங்கள்லாம் ஒரு கூட பிறந்த தம்பி தங்கச்சிங்க மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. செகண்ட் டைம் ஆப்ரேஷன் நான் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அட்டெண்டர் கூட இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அண்ணா நாங்களே உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து நான் உங்களுக்கு ஏதாவது திருப்பி செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. அண்ணா அண்ணா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்ணா கூட வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அட்டெண்டர் இல்லைனா கூட வந்து ஒரு ஒரு பசங்களும் என்கிட்ட ஒரு 10 மினிட்ஸ் வந்து உட்காந்து பேசிட்டு போவாங்க நான் வார்டில் இருக்கும்போது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பசங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மரத்தில் வந்து நிறைய மாங்காய்லாம் காய்ச்சிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போய் மாங்காய் கொடுப்பேன். எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி போகும்போது வந்து முருங்காய் இருக்குது. இந்த முருங்காய் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 4 கிலோ முருங்காய் பறிச்சேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொய்யாக்காய் இருந்துச்சு. கொய்யாக்காவையும் வந்து ஒரு ஒரு 3 கிலோ கொய்யாக்காய் பறித்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா, பசங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்றதுனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு வந்து பசங்க எப்போவுமே வந்து நான் வரல அப்படின்னாலே ஃபோன் பண்ணி என்னை வந்து கேட்பாங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா அப்படின்னா, நான் சும்மாவது வந்து பார்த்துட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எப்பவுமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியல, மேபி என்னோடய கேரக்டர் பிடிச்சிருக்கலாம், அதனால் கூட வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்றதுனால. ஏன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்தே அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆகஸ்ட் வரைக்குமே வந்து நான் ரெகுலராக போயிட்டே இருக்கேன். அப்படின்னா அந்த பசங்க எல்லாருமே நமக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. எப்போவுமே பார்த்துட்ருக்க அண்ணா வந்து வரல அப்படின்றதுனால தான் வந்து அவங்க கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், சிஸ்டர் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட கேட்பாங்க, அண்ணா இன்னுமா உங்களுக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, நம்மளோட கெட்ட நேரம் எந்த சைடு எப்படி அடிக்கும்னு தெரியாது அப்படின்றதுனால நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இன்னுமே எனக்கு சரியாகவே இல்லை. சாரே கேட்பார், என்னடா பிரச்சனை உனக்கு, சுகர் கூட இல்லை, ஆனால் ஏன் உனக்கு இன்னுமே வந்து ஆறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியலங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.